Hi friends, welcome to Jeno Jemica Tasty Samayal. இன்னைக்கு நம்ம வந்து பூரிக்கு சைட் டிஷ்ஷாக பூரி மசாலா தான் வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு வந்து அடுப்பில் வந்து ஒரு கடாயில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து எண்ணெய் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் கடுகு உளுந்த பருப்பும் ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகம் வந்து சேர்த்துக்கோங்க. அடுத்து ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து கடலைப்பருப்பு வந்து சேர்த்துக்கோங்க. இது வந்து நல்லா வந்து கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரையும் வந்து நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. பருப்பு வந்து கருக விட்டுறாதீங்க. நல்லா லைட்டாக கோல்டன் ப்ரௌன் வந்து வந்துட்டியும் வணங்கினதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலையை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து ஒரு 4-5 வெள்ளைப்பூடை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி அதை இதில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு துண்டு இஞ்சியை வந்து அதையும் குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணி அதை இதில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறப்பல இப்படி போட்டோம்னா நல்லா வந்து மெல்லி சாப்பிட்றப்ப நல்லாயிருக்கும். இல்லை உங்களுக்கு இது வேண்டாம் அப்படின்னா நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கூட ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து 2 பச்சை மிளகா வந்து ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து பச்சை மிளகா வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை வந்து நீளமாக வந்து கட் பண்ணி அதை இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயத்தை வந்து நல்லா வந்து வணக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் வந்து ரொம்ப கலர் ஆகணும்னு தேவையில்லை. லைட்டாக கண்ணாடி பதம் வந்து வர வரையும் வந்தால் போதும். அந்தளவுக்கு வந்து வணக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் சீக்கிரம் வணங்குறதுக்கு வந்து இதுக்கு வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து உப்பு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு ஆட் பண்ணி நம்ம வணக்கிறனால வெங்காயம் வந்து சீக்கிரம் வந்து வணங்கி கொடுத்துரும். நான் வந்து மசாலாவுக்கு தேவையான உப்பையும் வந்து இதோடய சேர்த்து வந்து ஆட் பண்ணிக்கிறேன். உப்பு ஆட் பண்ணிவிட்டு வெங்காயத்தை வந்து நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள், வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு வந்து வணங்கினா போதும். அடுத்து வந்து ஒரு சின்ன சைஸ் தக்காளி, ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை வந்து அதை வந்து குட்டி குட்டியாக ஆட் பண்ணி இதில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அதோட வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இது வெங்காயம் தக்காளி எல்லாம் வந்து ஒன்றா வர வரையும் வந்து நல்லா வந்து வணக்கி விட்டுக்கோங்க எண்ணெயிலே. வெங்காயம் தக்காளி வந்து இந்த அளவுக்கு வந்து வணங்கணும். இந்த அளவுக்கு வணங்கினதுக்கப்புறம் ஒரு 3 சைஸ் உருளைக்கிழங்கு வந்து நான் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். உருளைக்கிழங்குலேயும் வந்து உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கேன். அதனால் அதுக்கேற்ற மாதிரி உப்பு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இந்த வெங்காயம் தக்காளி உருளைக்கிழங்கு எல்லாம் வந்து ஒன்று சேர்ந்து வர மாதிரி நல்லா வந்து ஒரு 5 மினிட்ஸ் வந்து நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. வணங்கினதுக்கப்புறம் இந்த மசாலாக்கு தேவையான வந்து தண்ணி வந்து ஊற்றி ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வந்து ஒரு 5-6 நிமிஷம் வந்து நல்லா வந்து கொதிக்க விட்டுக்கோங்க. பாருங்கள், வெங்காயம் தக்காளி உருளைக்கிழங்கு இதெல்லாம் வந்து நல்லா ஒன்று சேர்ந்து வரணும். அதோட நம்ம போட்டிருக்க மஞ்சத்தூளும் வந்து பச்சை வாசனை வந்து போகணும். அதனால் வந்து இது ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வந்து நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு வந்து நல்லா கொதிக்கணும். உங்களுக்கு எவ்வளோ மசாலா வேணுமோ அந்தளவுக்கு வந்து தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அதில் வந்து ஒரு 2 கப் தண்ணி வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்து வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் கடலை மாவை வந்து நல்லா பச்சை தண்ணியில் வந்து கட்டி இல்லாமல் நல்லா வந்து கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து பச்சை வாசனையெல்லாம் போயிருச்சு. நம்ம வந்து இந்த கடலை மாவை வந்து கரைச்சி வச்சுருக்க கடலை மாவில் வந்து ஆட் பண்ணிவிட்டு இதையும் வந்து ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வந்து ஒரு 10 மினிட்ஸ் வந்து நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். கடல மாவு வந்து பச்சையாக இருக்கும். அதனால வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு 10 நிமிஷம் வந்து கொதிக்க விட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு வந்து மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது மேலே கொத்தமல்லி தூவி அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நீங்கள் வந்து இது வந்து பூரி சப்பாத்தி எல்லாத்துக்கும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. எங்கள் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்